இப்ப ம். ஒரு ஒரு கட்சி தலைவரா அவர் வந்து கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, இறங்கி போயிருக்கணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் ஒரு சில பேர் சொல்றாங்க, அவர் இறங்குனா அவரை வந்து ஏதாவது அவங்க அவரை தாக்கிடுவாங்களோ, இல்ல அது ஒரு பிளானா இருக்குமோ அப்படின்னு ஏதோ எல்லாம் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது சரி, அதை உண்மையானே வச்சுக்குவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவரோட ஆட்களை நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணோம் மக்களை? ரெண்டு 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 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரெண்டு பேர் தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா அவங்களை தூக்கி விடுங்க. கட்சினா என்ன? மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கட்சி. அப்படி இருக்கும்போது போய் யாரையும் 10 பேரை போய் அடி, அவனை 2 தட்டு, இவனை 2 தட்டு, அவனை இது பண்ண அப்படி பண்ணுன்றது வன்முறையை வந்து தொண்டர்கள்கிட்ட புகுக்கவே கூடாது. வன்முறையை புகுத்தின கட்சி என்னைக்குமே வந்து அது ஆபத்தான கட்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவனும் வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு சக மனிதன் தானே, அவனும் ஒரு பாவப்பட்ட ஜீவன். ஓகே, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் பல கட்சிகள் இருக்கு. ரைட்டா? சோ ஒரு ஒண்ணு இல்ல தனியா நிக்கிற ஒரு ஒரு நபரை போய் அடிக்கிறது, அவனை கலாட்டா பண்றதுன்றது வந்து அவங்களுக்கு அந்த கொள்கையா? ஆக்சுவலி வந்து அந்த கொள்கை இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்க பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த விஷயத்த செஞ்சாங்கன்னா அது தவறுன்றது தான் என்னுடைய கருத்து அந்த இடத்துல.